பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 நாளாகமம் 29வது அதிகாரம் வசனம் 27. 1 Chronicles chapter 29 verse 27. அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம், எப்ரோனிலே 7 வருஷமும், எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். இந்த வசனத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு இதுக்கு முன்பாக இருக்கிற வசனம் தெளிவாக காண்பிக்குது. ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக இருந்தான். அப்போது தாவீது அரசாண்ட வருஷங்களை இந்த இடத்துல காண்பிச்சிருக்காங்க. இங்கே தெளிவாக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. தாவீது 40 வருஷம் ராஜாவாக இருந்திருக்காரு. அதில் 7.5 வருஷம் எப்ரோன்லேயும் 33 வருஷம் மொத்த இஸ்ரவேலர்களுக்கும் சேர்த்து எருசலேம்லயும் ராஜாவாக இருக்காருங்கிறது தெரிய வருது. இதை நம்ம 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் பார்த்தோம்னாலும் அங்கேயும் குறிப்பாக 4வது வசனம் 5வது வசனத்துலலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா, முதலாவதா எப்ரோன்ல அவர் 7.5 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. அந்த 7.5 வருஷம் அவர் யூதர்களுக்கு மாத்திரம் ராஜாவா இருந்திருக்காரு. இதை நம்ம குறிப்பா அறிந்து கொள்றதுக்கு 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம் படிக்கும்போது தெரியும். யூதா வம்சத்தார் எல்லாருமே அவர் ஒரு யூதர் அப்படின்றது தெரிஞ்சு அவரை அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு ராஜாவாக நியமிக்கிறாங்க. அப்படிதான் எப்ரோன்ல அவரு 7.5 வருஷம் ராஜாவா இருக்காரு. அதற்கு பிற்பாடு எருசலேம்ல இஸ்ரவேலர்கள் எல்லாருக்குமே ராஜாவா எசபோத் இருந்திருக்காரு. அதுவும் நம்மளுக்கு 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துல படிக்கும்போது தெரியும். அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவர் ஒரு 2 வருஷத்துல இறந்துடுறாரு. அதற்கு பிற்பாடு சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் தாவீது ராஜாவாகிறாரு. அப்போ நமக்கு இதுல குறிப்பா ஒன்று தெரியுது. ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் தான் ராஜாவா தாவீதா அபிஷேகம் பண்ண வச்சிருக்காரு. அது நம்மளுக்கு 1 சாமுவேல் 16வது அதிகாரம் படிக்கும்போது தெரியும். எப்போ சவுல ஆண்டவர் ராஜ்யபாரத்துல இருந்து புறக்கணிக்கணும்னு நினைச்சாரோ அப்பவே சாமுவேலை கூப்பிட்டு அவரோட கொம்ப தைலத்தால் நிரப்பி கொண்டு போயிட்டு அவர் சொல்றவர் மேல அபிஷேகம் பண்ண சொன்னாரு. தன்னுடைய மக்களுக்கு அடுத்த ராஜாவா அவரை தான் தேர்ந்தெடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஈசாயின் மகனாகிய தாவீத அபிஷேகம் பண்ண வைத்தாரு. இந்த அபிஷேகம் பண்ணதை பத்தி குறிப்பா நம்ம 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்த்தோம்னா தெரியும். அப்படி அவருக்கு அந்த வயசுலேயே சமஸ்த இஸ்ரவேல் மேல ராஜ்யம் பண்றதற்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்திருந்தாலும் இது எல்லாம் நிறைவேறதற்கு ஒரு காலம் இருந்தது. அப்போ தேவன் யாரை முன்குறித்திருந்தாலும் எல்லாவற்றிற்குமே தக்க சமயத்தையும் காலத்தையும் வச்சிருக்காரு. அநேகருக்கு ஆண்டவர் இந்த அபிஷேகம் பண்ற மாதிரி தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருவாரு. அதே போல ஒருத்தருக்கு தரிசனத்தை கொடுப்பாரு. இப்படி எல்லாம் கொடுத்திருந்தாலும் அது இம்மிடியட்டா நிறைவேறது இல்ல. அதற்கான ஒரு கால வரையறை வச்சிருக்காரு. ஏன் நாம யோசிப்பு எடுத்துட்டாலும் அவர் சின்ன வயசுலயே தரிசனத்தை பார்த்திருப்பாரு. ஆனா அவர் தன்னுடைய அந்த தரிசனத்தை அடையிற போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாயிருக்கும் இல்லையா? இந்தபடியா தேவன் எல்லாவற்றையுமே ஒரு கால வரையறை வைத்து அதன்படி நடத்தி போறாரு. இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் நமக்கு காண்பிக்கிறது, ஆண்டவர் நமக்கும் நம்ம குறித்த சில வெளிப்பாடுகளை காண்பிப்பாரு. அது குறிப்பிட்ட ஒரு சில காலங்கள்ல நிறைவேறுவதற்கு எல்லாவற்றையும் சரியாக ஆயத்தம் பண்ணுவாரு. நம்மள மாத்திரம் இல்ல, நம்மள அந்த இடத்துல ஏத்துக்கக்கூடிய அந்த மக்களுடைய இருதயத்தையும் ஆயத்தம் பண்ணுகிற காரியங்களையும் அந்த மீன் டைம்ல தேவன் செய்து முடிப்பாரு. அது வரைக்கும் நாம பொறுமையா தேவனுடைய கரங்கள்ல நம்மள ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை சரியாக நடத்துவாரு. நம்மளுக்கு வசனங்கள் சொல்றது இல்லையா, நாம தேவனுடைய பலத்த கரங்களுக்குள்ளார அடங்கி இருக்கும் போது சரியான காலத்துல உயர்த்தப்படுவோம்னு சொல்லிட்டு அந்தபடியான தேவனுடைய காலத்திற்கு அவருடைய கரங்களை நாமளே ஒப்பு கொடுக்கும் போது அவர் சரியான காரியங்களை நேர்த்தியா செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்தினோம் ராஜா. அப்பா, இங்க தாவீதுடைய ராஜ்யபாரத்தை எங்களுக்கு வகையறுத்து காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. 7 வருஷம் எப்ரோன்ல யூதர்களுக்கும் மிச்சம் 33 வருஷம் எருசலேம்ல சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவர் ராஜாவாக இருந்திருக்கிறார் தகப்பனே. அப்பா, சமஸ்த இஸ்ரவேலருக்கும் நீ அவரை ஆரம்பத்திலேயே ராஜாவாக தெரிந்து கொண்ட போதும் அவருக்கான ஒரு கால வரையறை வச்சு அதற்கு பின்பே அங்க கூட்டிட்டு வரீங்க தகப்பனே. அதற்கான ஆயத்தங்களை நீங்க செய்து கொண்டிருக்கீங்க, அதை காண்பிக்கிறீங்க ராஜா. அந்தபடியே எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களை அபிஷேகித்த காரியம் அநாதி காலம் முதலே இருந்தாலும் அதற்கான கால வரையறை வச்சிருக்கீங்க. அதை அறிந்தவர்களாய் நாங்க உம்முடைய கருத்திற்குள்ளார அடங்கியிருந்த நீர் எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்க நாங்கள் காத்திருக்கும்படியான ஒரு பொறுமை எங்களுக்குள்ள கொடுங்க ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காகவும் நீங்க எங்களுக்கு தரப்போற உயர்வுக்காகவும் நன்றி செலுத்திரோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.